உன்னுடைய வாழ்வில் நடக்கும் அத்தனை வழிகளும் ஒரு முடிவுக்கு செல்லும். ஒருபொழுதும் நீ என்னை புறக்கணிக்கவில்லை. திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் அவசரமான செய்தியை பகிர வந்திருக்கின்றேன். ஒரு நிமிடம் உன் மனதை முழுமையாக என்னிடம் அர்ப்பணித்து முழுமையாக இந்த வாழ்க்கை நீ கேட்பாயானால் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என்னுடைய ஆசீர்வாதத்தின் பரிபூரண ஆசீர்வாதத்தின் ஆரம்ப தினம் இக்கணம் முதல். இதை நீ ஒரு பொழுதும் தவற விட்டு விடாதே. இது நாள் வரை முழு ஆசிகளை பெற முடியாமல் இருந்ததால் இத்தனை கவலைகளும் கஷ்டங்களும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்தது. ஆனால் இந்த நொடி இக்கணம் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன், என்னுடைய முழு பரிபூரண ஆசீர்வாதத்தை பொழிவதற்கு. உன்னை காயப்படுத்தியவர்களும் ஒரு நாள் உன்னை வணங்கக்கூடிய நேரம் வரும். நீ தாங்கிய வலியை எவ்வளவு அதிகம் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்கு அந்த வலியை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் பொழுது உன் வலி என்ன, வேதனை என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய வலி என்பது ஒரு பரிகாரம் போல உருவானது. அதனால் தான் நீ வாழ்க்கையை இன்னும் ஆழமாக நோக்க தொடங்கி இருக்கின்றாய். சில பரீட்சைகளை சோதனைகளாக இந்த வாழ்க்கை தரும் பொழுது இப்பொழுது உனக்கு தந்து வைக்கும் பரிசுகள் தாமதமாக வருவதற்கு காரணமாக அமைகின்றது. அந்த பரிசு பெரியது. அதற்காக தான் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காத்திருப்பு வலி அல்ல, அது வலிமை. நீ தள்ளாடி நடந்திருக்கலாம், ஆனால் துவங்கிவிடும் ஓட்டத்தில் நீ முன்னணியோடு ஓடிக்கொண்டு இருக்கின்றாய். நீண்ட பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் இவ்வளவு வலிகள். உன்னுடைய ஆன்மா சில நேரங்களில் அமைதியாக மௌனமாக இருக்க விரும்பும். அந்த அமைதி தோல்வியினுடைய ஓசை அல்ல, அது கடவுளினுடைய சமீபத்தினுடைய சத்தமற்ற நிரூபணம். பெரும்பாலும் இறைவன் பேசும் பொழுது உலகம் மௌனமாகி விடுகின்றது. அந்த மௌனத்தில் நீர் எழுந்தால் அதுதான் வாக்கு. முருகன், நான் சொல்கின்றேன், மௌனம் எனது மொழி. அந்த மொழியை நீ அணுகினால் உன் வாழ்க்கை மொழியும் மாறும். இன்று நீ பேசாத வார்த்தைகளை உலகம் நாளை ஒப்புக்கொள்ளும். ஏனென்றால் உன் வார்த்தைகளுக்கு பின்னால் துயரம் இருக்கின்றது. அந்த துயரம் அர்த்தமுள்ளதாக மாறும். காரணம், இந்த முருகன் நான் அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கை மற்றவர்கள் விளக்கினாலும் கடவுள் ஒருபொழுதும் விளக்குவது இல்லை. நீ எதிர்பார்த்தவரிடம் இருந்துதான் அதிக காயங்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே காயங்களால் இந்த முருகன் நான் அருளை பூசுவேன். நீ எந்த சமயத்தில் முழுமையாக விழுந்ததாக நினைத்தாயோ அப்பொழுதுதான் மேலிருந்து வலுவூட்டக்கூடிய சக்தி உன்னை தொடுகின்றது. அதை நீ உணர்வாய். ஆனால் விளக்க முடியாமல் இருக்கின்ற அந்த விளக்கமற்ற உணர்வுதான் உன்னுடைய ஆன்ம உணர்வின் முதல் வாசல். அதன் வழியாக உன்னுடைய வாழ்க்கை விரிவடைய செய்கின்றது. என் அன்பு குழந்தையாகிய உன்னை இந்த முருகன் என் கரம் கொண்டு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக. உன் மனதில் இன்று கிளம்பக்கூடிய எண்ணங்கள் வெறும் தோற்றமல்ல, அது நாளைய மாற்றத்தினுடைய விதைகள். அவற்றை பொறுமையாக வளர்த்து வைத்திருக்க வேண்டும். மரமாவது சாத்தியம், கனி கொடுப்பது சாத்தியம். நீ இப்பொழுது உன் வாழ்க்கையின் முடிவில் அல்ல, மாற்றத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கின்றாய். இந்த முருகனின் அருள் மிக தெளிவாக தெரியும் தருணம். உன் பார்வை இன்று தவறு செய்திருக்கலாம், ஆனால் என் பார்வை தவறுவது இல்லை. அதனால் தான் நீ தவறு செய்த பொழுதும் வாய்ப்புகள் உனக்கு மூடப்படாமல் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஒரு தவறு கூட அழிவாக மாறாமல் அது ஆவணமாகின்றது. அது உன் வாழ்விற்கான அர்த்தம். ஒவ்வொரு தவறும் ஒவ்வொரு பாடமாகவும் ஒவ்வொரு இழப்பும் ஒரு வெளிப்பாடமாகவும் அமைந்திருக்கின்றது. இவை அனைத்தும் சேர்ந்து உன்னை உருமாற்றும் கலைஞராக உருவாக்கி வருகின்றது. அந்த கலைஞனின் கருவிகள் துன்பம், நம்பிக்கை, பொறுமை, தியானம் என்பவை. நீ அனுபவித்த வலிகள் வெறும் வலிகளா? நிச்சயமில்லை. அது ஆன்ம உணர்வுகளுக்கான அகராதி. அதனால்தான் உன்னால் மற்றவர்களைப் போல பேச முடியவில்லை. உன் வார்த்தைகளில் நிறைந்திருப்பது அனுபவங்களின் எடையோடு கூடிய உண்மை அல்லவா? அந்த உண்மையை இந்த முருகன் நான் கேட்கின்றேன். மற்றவர்கள் புரியாவிட்டாலும் சரி, உலகம் உன் வெளிப்புறத்தை குறை சொன்னாலும் இந்த முருகன் உன் உள்ளத்தை பாராட்டுகின்றேன். நீ சொன்ன பிரார்த்தனை திருப்பங்கள் நிலையாக இருக்கலாம், ஆனால் அவை ஒவ்வொன்றும் ஒரு அலட்சியம் கிடையாது. அவை நேரம் பார்த்து மலர்வதற்கான ரகசியங்கள். இந்த நேரம் இந்த ரகசியங்களை வெளிக்கொணரும் தருணம். இப்பொழுது உன்னில் ஏற்கனவே விதைக்கப்பட்டதை நீ அறுவடை செய்ய போகின்றாய்.
சில நாட்களாகவே கோபத்தோடு இருந்திருக்கலாம். காரணம், நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லை. ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமானதாகவே இந்த முருகன் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. அதனால்தான் நேரம் சற்று தாமதமாகின்றது. ஆனால் அந்த நேரம் கைவசப்படாத அற்புதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீ எதிர்பாராத வகையில் பல தருணங்கள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த முறிவுகள் வழியை கொடுத்தாலும் உன் வழிகளை சரியாக அமைத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உன் இழப்புகள் உனக்கு நண்பனாக தான் இருந்திருக்கின்றது. இன்று நீ உணர்வதில்லை, நாளை அதில் நீ நன்றிதான் கூறுவாய். இப்பொழுது விழும் ஒவ்வொரு கண்ணீரும் பரிசாக திரும்பி வரும். நீ இழந்த ஒவ்வொரு கணம் எனது கணக்கில் இருக்கின்றது. அந்த கணக்கீட்டில் தவறு இல்லாதவன் நான். நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு அலை போல திரும்பும் திசையில் வந்து சேரும். சில நேரங்களில் அந்த அலை வரும்பொழுது அதை காண முடியாமல் விட்டுவிடுகின்றோம். உண்மையில் அது நம்மை முழுமையாக நனைத்துவிட்ட பிறகுதான் உணர்கின்றோம். நீயும் அந்த வகையில் ஒரு வாழ்வை முழுவதும் மறைக்க அனுபவத்தை எதிர்நோக்குகின்ற, அதற்காக இப்பொழுது வெறுமையான காலமாக இருக்கின்றது. அந்த வெறுமை அற்புதத்தில் நிரப்பப்பட வேண்டிய இடமாக மாறும். இது இந்த முருகன் வாக்கு. எல்லாம் முடிந்துவிட்ட பின்புதான் புதிய ஆரம்பம் உருவாகின்றது. அது உன்னுடைய வாழ்க்கையின் இரகசிய அதிசயம். முடிவாக அல்ல, திருப்பும் முனையாக எண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் அது. அந்த திருப்பம் உன் சிந்தனையை மாற்றும். சிந்தனைகள் மாற்றப்பட்டவுடன் வாழ்க்கையும் அதற்கான வழியும் தானாக மாறும். இன்று நீ சோகத்தோடு இருக்கின்றாயா? அது நாளை உனக்கான புது ஆழம். அந்த ஆழத்தில் மூழ்கிய பிறகு வாழ்க்கையின் அற்புத காட்சியை நீ பெறுவாய். அந்த காட்சி முருகனின் கருணை கொண்ட வர்ண கோலமாக அமையும். அதை காண உன்னிடம் ஒரு நிமிடம் தாமதம் செய்யப்படலாம், ஆனால் மறுக்கப்பட முடியாது. உனக்காக விதிக்கப்பட்ட வாக்கு இது. உன் செவியை வந்து சேர்ந்திருக்கின்றது. முருகனுடைய வாக்கை அற்புதமான இன்றைய தினத்தில் நீ கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போறதற்கான அறிகுறி இது. இது வாழ்க்கை பயணம் மட்டுமல்ல, மந்திரத்தின் பயணமும் கூட. அந்த மந்திரம் உன்னை அழுத்தத்திலிருந்து உயர்வுக்குத்தான் அழைத்து செல்லும். நீ எத்தனை தடைகளை சந்தித்தாயோ அவை எல்லாம் உள் வலிமையை வெளிக்கொண்டிருக்கின்றது. அந்த வலிமை ஒரு புதிய பாதையில் புனிதமாக உன்னை கொண்டு செல்லலாம். அந்த பாதை முருகனே உனக்காக உருவாக்கிய பாதை. ஆன்மாவின் புதிய பரிமாணத்திற்கான வழி. அந்த வழி புது சந்தோஷங்களை கொடுக்கும். பழைய வழிகளை கடக்க வேண்டும். அந்த கடக்கை தான் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக. அந்த படிகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு ஒரு பரிசை பெற தயாராக்குகின்றது. அந்த பரிசுகள் தரப்படுவதற்கான காலகட்டம் இப்பொழுது. இந்த முருகனின் அருளோடு அனைத்து இன்பங்களையும் நீ பெற்று மகிழ உள்ளாய். என் ஆசிகளோடு நல்லது நடக்கும்.